இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. கோவை மருதமலை சாலை வடவள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒற்றை காட்டு யானையை கண்ட அதிர்ச்சியில் காவலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி அடுத்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் காவலாளியாக பணியாற்றி வருபவர் சண்முகம் காலை 10:30 மணி அளவில் காவல் பணியில் மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது வனப்பகுதியில் இருந்து ஒற்றை காட்டு யானை வெளியேறியது. இதை கண்ட சண்முகம் தப்பிக்க முயன்றார். அவர் கால் இடறி விழுந்ததில் காயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்ட சக பணியாளர்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனாலும் பயத்தில் சண்முகம் உயிரிழந்தார். இதையடுத்து ஒற்றை காட்டு யானையை விரட்ட சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ரேஞ்சர் திருமுருகன், வனத்துறை உதவி ஆய்வாளர் ஐயப்பன் உள்ளிட்ட வனத்துறை குழுவினர் யானையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ட்ரோன் உதவியுடன் யானை எங்கு உள்ளது என தேடினர். பட்டாசுகள் வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஆர்எஸ்புரம் உதவி ஆணையர் ரவிக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்.